கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய செய்தியின் தியானத்துக்காக பவுலை கொண்டு ஆவியானவர் செய்த கிரியைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பவுலை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார், அநேக அதிசயங்களை செய்தார். பவுலை கொண்டு அநேக வியாதியஸ்தர்களுக்கு விடுதலை கொடுத்தார், பிசாசின் பிடிகளுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் இருக்கிற ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நாம் எடுத்து தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் 19:6. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பவுல் ஒரு இடத்துல போய் அந்த இருக்கிற ஜனங்களை பார்க்கிறார். அவங்க அந்நிய பாஷை பேசல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறல. உடனே பவுல் கேட்கிறார், நீங்க அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களா, வல்லமையை பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க இன்னும் பெறலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லும் பொழுது பவுல் என்ன செய்கிறார், தன்னுடைய கைகளை அந்த ஜனங்கள் மீது வைக்கிறார். வைத்த உடனே என்னாச்சு, பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்களை நிரப்பின உடனே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா என்னங்க, பரிசுத்த ஆவியானவர் எந்த மனிதனை நிரப்புகிறாரோ, எந்த மனிதனை அபிஷேகம் பண்ணுகிறாரோ, முதலாவது அவர் என்ன செய்கிறார், பற்பல பாஷைகளை பேச வைக்கிறார், அந்நிய பாஷையை கொடுக்கிறார். இரண்டாவது அவர் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்புறான்னு சொன்னா வெறுமனே நிரப்பிட்டு போகிறவர் அல்ல, அது ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது அவர் அந்நிய பாஷையில ஜெபிக்க வைக்கிறவரா இருக்கிறார். அதனாலதான் பவுல் என்ன செய்யறாரு, ஆவியானவரை பற்றி சகலத்தையும் அறிந்திருந்தார். ஆவியானவர் இப்படி கிரியை செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறார் என்பதை பவுல் அறிந்திருந்தார். அதனாலதான் அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும்னு சொல்லிட்டு அவர்கள் மீது கைகளை வைக்கிறார். வைத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையும் கொடுக்கிறார், தீர்க்க தரிசனத்தையும் கொடுக்கிறார். சரி, இரண்டாவது பவுல் எப்படி பிரசங்கம் பண்ணினார்? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தக்க அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். அடுத்தது பவுல் என்ன செய்யறாரு, அபிஷேகத்தை பெற்றுட்டு தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறார் என்று சொல்லி நம் வேதத்துல வாசிக்கிறோம். எப்பங்க கர்த்தருக்குள்ள தைரியமா பிரசங்கம் பண்ண முடியும், எப்பங்க கர்த்தருக்காக வைராக்கியமா பிரசங்கம் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டா, கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது தான் தைரியமாய் பிரசங்கம் பண்ண முடியும். கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷன் மீது தங்கி இருக்கும் போது தான் அந்த அபிஷேகம் தைரியமாய் பிரசங்கம் பண்ண வைக்கிறதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனை நிரப்பினான்னு சொன்னா அவன் தைரியமாய் பிரசங்கம் பண்ணுவான். எல்லாருக்கும் முன்பதாக இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி அவன் தைரியமாய் பிரசங்கம் பண்ணுவான். காரணம், பேசுகிறவர் மனிதன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரே அவனுக்குள் இருந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவியானவர் எல்லா ஜனங்களையும் நிரப்புகிறார். 120 பேர் கூடியிருக்கிறாங்க. 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. இறங்கி வந்த உடனே என்ன செய்யறாங்க, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வெவ்வேறு பாஷைகளை பேசுறாங்க. அடுத்தது என்ன நடக்குது, பேதுரு வைராகியமாய் எழும்பி நின்று கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பேதுரு ஒரு கட்டத்துல மறுதளித்தவர் தான். ஆனா எப்படி தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்? ஒரே ஒரு காரணம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பேதுருக்குள் நிரப்பினபடியால் அவர் தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்குன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர்ல நீங்க நிரம்பும் பொழுது நீங்க தைரியமா பிரசங்கம் பண்ணுவீங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி தைரியமாய் பிரசங்கம் பண்ண முடியும். அதனாலதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். மூன்றாவது பவுல் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அந்த வார்த்தையில பாக்குறோம்,
பவுல் பிரசங்கம் பண்ணதை கேட்கறாங்க. கேட்டுட்டு வசனத்தை கேட்கறாங்க. வசனத்தை அதிகமா பவுல் பிரசங்கம் பண்ணினதுனால, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு தைரியமா பிரசங்கம் பண்ணினதுனால, அங்க இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்காக பவுலினிடத்திற்கு வருகிறதாக வாசிக்கிறோம். இன்றைக்கு கூட நம்ம கர்த்தருடைய வசனத்தை பேசும் பொழுது, ஆவியில் நிரம்பி கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது, அது அநேக ஜனங்களை கர்த்தரிடத்துல திருப்புகிறதா இருக்கிறது. வசனம் தான் முக்கியம். வசனம் தான் எல்லாவற்றிலும் காட்டிலும் முக்கியமா இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்ற, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வசனத்தை கேட்க கேட்கத்தான் கர்த்தர் பெரிய பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்க பேதுருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கொர்நேலியு வீட்டில போய் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், அவர் எங்களோடு கூட தான் இருந்தார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் வசனத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் நிரப்பினதாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா வசனம் அந்த இடத்துல வெளிப்பட்டபடியால் ஜனங்கள் நிரப்பப்பட்டார்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட வசனத்தை அதிகமா வாசிங்க. ஆவியில நிரம்பி வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலமாய் ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்புகள் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக பவுல் எப்படி பிரசங்கம் பண்ணினார்? அப்போஸ்தலர் 19, 11, 12 வசனங்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், பவுல கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். எப்படிங்க பயன்படுத்தினாரு? பவுல் மேல மாத்திர அபிஷேகத்தை வைக்கல, அவனுடைய உடையின் மேல, அவன் வைத்திருந்த கச்சையின் மேல தேவ அபிஷேகம் இருந்தது. அதனால தான் பவுலுடைய கச்சையை கொண்டு போய் என்ன செய்யறாங்க? வியாதி அஸ்தர்கள் மேல போடுறாங்க. பிசாசு பிடித்தவங்களுக்கு மேல் போட்டும் பொழுது அந்த பிசாசுகள் அலக்கழித்து ஓடினது. காரணம் என்ன தெரியுங்களா? பவுலின் மீது இருந்த அபிஷேகம். இந்த காலை நேரத்துல அபிஷேகம் உங்க மேல இருந்தா மாத்திரம் பத்தாது, உங்களுடைய அபிஷேகம் அது நிரம்பி வழிகிறதா இருக்க வேண்டும். அபிஷேகம் என்பது ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழிகிறதா இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்துல நிரம்பும் பொழுது தான் அது நம்முடைய டிரெஸ் முதல் கொண்டு, நம்முடைய நிழல் முதல் கொண்டு அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறதா இருக்கிறது. நீங்க பேதுருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பேதுருடைய நிழல் பட்டவர்கள் சுகமானார்கள் என்று சொல்லி நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். நீங்க இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீங்கள் என்று சொன்னால், பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டு போய் விடுதலை கொடுத்தது என்று நீங்க வாசிக்க முடியும். அதே போல வியாதியஸ்தர்கள் அநேகர் கொண்டு வந்து வைக்கும் பொழுது, இயேசுவின் நிழலாகிலும் இந்த வியாதியஸ்தர்கள் மேல் படட்டும் என்று வைக்கும் பொழுது நிழல் பட்டவர்கள் சுகமானார்கள் என்று சொல்லி வாசிக்க முடியும். எப்படிங்க அவ்வளவு தூரம் சுகம் கிடைத்தது? ஒரே ஒரு காரணம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்களுக்குள் நிரம்பி வழிந்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அந்த அபிஷேகம் நிரம்பி வழியுன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அபிஷேகம் நிரம்பி வழியுமானால் அது பெரிய காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. அப்போ நம்ம மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது அது சும்மா இருக்காதுங்க. அது போய் விடுதலையை கொண்டு வரும், அது போய் அற்புதத்தை கொண்டு வரும், அது போய் அதிசயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதனாலதான் பவுல் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்ததுனாலதான் அவருடைய வஸ்திரத்தை கொண்டு போய் போட்ட பொழுது அசுத்த ஆவிகள் அலறி ஓடினது, வியாதிகள் அலறி ஓடினதாக பார்க்கிறோம். அடுத்ததாக பவுல் எப்படி ஊழியம் செய்தார்? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13 16 வசனங்கள். அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்லத் துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கோவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்களும் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டே ஓடி போனார்கள். அந்த வார்த்தையில் நம்ம பார்க்கிறோம், பவுல் மூலமாக கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். செய்த உடனே அங்க இருக்கிற மந்திரவாதிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த இடத்துல பிசாசு அலக்கழிச்சிட்டு இருக்கு, நான் போய் என்ன செய்யறேன்,
துரத்த போகிறேன் என்று சொல்லிட்டு போய் எப்படி துரத்துறாங்க? இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லியிருந்தா கூட பிசாசு போயிருக்குமே என்னமோ தெரியல. ஆனா அவங்க போய் என்ன சொல்றாங்க? பவுல் பிரசங்கம் பண்ணுகிற இயேசுவின் நாமத்துல போ என்று சொல்லி சொல்றாங்க. சொன்ன பொழுது அந்த அசுத்தாவிகள் இவர்களை காயப்படுத்தினது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவருடைய வஸ்திரங்களை அது கிழித்து போட்டது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ பவுல் மீது ஆண்டவர் அபிஷேகத்தை வல்லமையாய் வைத்திருந்தபடியால் தான் அநேக மந்திரவாதிகளால் செய்ய முடியாததை அவர் பவுல் செய்தார். காரணம் என்ன தெரியுங்களா? பவுல் மீது கர்த்தருடைய அபிஷேகம் பலமாய் வெளிப்பட்டது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சொல்லலாம், என் வாழ்க்கையில் அபிஷேகம் இருக்குதுங்க, ஆனா எனக்கு எதிராக இந்த மந்திரம் இந்த காரியங்கள் எல்லாம் கிரிய செய்துங்க நீங்க சொல்றீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. யாக்கோபுக்கு விரோதமாக ஒரு மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லி நீங்க சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த அபிஷேகமானது எல்லா மந்திர கட்டுகளை உடைக்கிற வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆகவேதான் பவுல் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில அவர் மந்திரவாதிகளை கண்டு பயப்படலைங்க. தைரியமா இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினா. அவர்கள் மந்திரவாதிகளை முயற்சி செய்து என்ன செஞ்சாங்க? தோற்று போனார்கள். ஆனாலும் பவுலை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அடுத்ததாக பவுல் எப்படி ஊழியம் செய்தார்? அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 17-19. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. மாயவித்தைக்காரராக இருக்கிறவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அந்த வார்த்தையில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமம் என்ன செய்துங்க? மகிமைப்பட்டது என்று சொல்லி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்மை பயன்படுத்தினா எல்லா காரியங்களிலும் கர்த்தர் தான் மகிமைப்பட வேண்டும், இயேசுதான் மகிமைப்பட வேண்டும். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உன்னை மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இயேசுவுக்கு தான் மகிமையை செலுத்த வேண்டும். அவரே மகிமைக்கு பாத்திர, அவரே கனத்துக்கு பாத்திர, அவரே எல்லாவற்றுக்கும் பாத்திரராய் இருக்கு. அதனால அந்த வார்த்தை சொல்லுது, அங்க என்ன மகிமைப்பட்டது? பவுல் மூலமா செஞ்சா பவுலுடைய நாமம் தான் மகிமைப்பட்டிருக்கணும். ஆனா மாறாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. காரணம் என்ன தெரியுங்களா? பவுல் எல்லா காரியங்களையும் இயேசுவையே முன்னிறுத்தினார். எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவையே முன்னிறுத்தினார். எல்லா நிலைகளிலும் எந்த போராட்டம் வந்தாலும் இயேசுவையே அவர் முன்னிறுத்தினார். அதனாலதான் கர்த்தருடைய நாமம் அங்க மகிமைப்பட்டது, இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்து, என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவா என்று சொன்னார். நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் இறங்கி வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தங்க? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் பரலோகத்தில் இருப்பது அல்ல, அவர் கீழே இறங்கி வந்து அவர் நம்மோடு கூட வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் பவுல் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்று செய்தார். ஆகவேதான் இப்படியாய் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் தேவன் நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. அடுத்ததாக கடைசியாக பவுல் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார்? அப்போஸ்தலர் 19:20. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. அடுத்த வசனம் சொல்லுது, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் மேற்கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை அவர் பிரசங்கித்தபடியால் வசனம் எல்லா காரியங்களையும் மேற்கொண்டது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட கர்த்தருடைய வசனம் இருக்குதான்னு சொல்லி யோசித்து பாருங்க. உங்களுடைய வாயில, உங்களுடைய சிந்தையில, உங்களுடைய செயலில, உங்களுடைய இருதயத்துல கர்த்தருடைய வசனம் இருக்குன்னு சொன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கண்களை முடிச்சோம் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்க நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, பவுலை அபிஷேகத்தினாலும் வல்லமையினால் நிறைத்தவர். இந்த காலை நேரத்துல ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. மேல் வீட்டு அறையில் அபிஷேகத்தினால் நிரப்பினவர் இந்த காலை நேரத்துல ஒவ்வொருவரையும் ஆவியின் அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே. விடுதலை ஆக்குகிற ஆவியானவர்
ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொட்டு விடுதலை தரும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாகும்படிக்காய் கட்டளை கொடுக்கிற. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய வசனம் உயர்த்தப்படுவதாக. நீர் அப்படி செய்கிற அன்புக்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.